கன்சர்ன் மிஸ்டர் சுபாஷ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் அவருக்கு தெரியணும். எல்லாரும் கேட்கணும். அதான் ஸ்பீக்கர்ல போடுறேன். ஹாய் பிருத்வி. ஹாய் சுபாஷ், how are you? நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆல் ஃபைன். பை தி பை சுபாஷ், சொல்லுங்க பிருத்வி. இப்போ நான் ஒரு செம்ம பிளான் வச்சிருக்கேன். என்ன பிளான்? அதை நீங்க கேட்டா ஷாக்ல அப்படியே ஜர்க் ஆயிடுவீங்க. நம்ம படத்தோட ரேஞ்ச் வேற மாதிரி ஆக போகுது. செகண்ட் பை செகண்ட் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கு. அப்படியா? சொல்லுங்க பிருத்வி. படத்தோட முக்கியமான போர்ஷன்ஸ் காட்டுக்குள்ள நடக்க போகுது. அத லோக்கலா எடுக்காம இன்டர்நேஷனல் லெவல்ல திங்க் பண்ணி சவுத் ஆப்பிரிக்கால எடுக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். எப்படி? என்னது, சவுத் ஆப்பிரிக்காவா? யா. எதுக்கு பிருத்வி? முதலா சவுத் ஆப்பிரிக்கா காட்டுல எடுத்த படம்னு ப்ரமோஷன் பண்ணலாம்ல. படத்தோட பட்ஜெட் கொஞ்சம் கூட போனாலும் பிசினஸ் எக்ஸ்ட்ராடினரியா வேற லெவல்ல இருக்கும். 3 கோடி போட்டு 6 கோடி எடுக்கிற இடத்துல 5 கோடி போட்டு 10 கோடி எடுக்க பிளான் பண்றேன். எப்படி எப்படி சுபாஷ்? இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அட்ராக்ட் பண்ண விஷயமே டைரக்டர் சொன்ன பட்ஜெட் தான். 30 நாள்ல முடிச்சு தரேன்னு சொல்லிருக்காரு. நம்ம ஊர்லயே வச்சு 30 நாள்ல முடிக்கிறப்ப ரொம்ப ப்ராஃபிட்டபிளா இருக்கும். இந்த கதைக்கு ஃபாரின்லாம் தேவையான்னு யோசிக்கிறேன். பிருத்வி, நான் லைன்ல தான் இருக்கேன். டெல் மீ. இன்னொரு விஷயம் பிருத்வி, பட்ஜெட் இதை விட அதிகமாச்சுன்னா எனக்கு எக்ஸஸா செலவாகும். நான் ரிஸ்க் எடுக்க தயாரா இல்ல. ஓகே, நீ வேணா ஒண்ணு பண்ணு. பட்ஜெட்டை விட கூடுதலா ஆகிற அமௌண்ட்டுக்கு, அதாவது அப்ராட் ஷூட்டுக்கு நீ செலவு பண்ணிக்க. படத்துல நீயும் ஒரு பார்ட்னர் ஆயிடு. என்ன, புரியுதா? ஓகே சுபாஷ், குட் ஐடியா. நாம அப்புறமா இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க சொல்றத நான் யோசிக்கிறேன். பாய். ஓகே பிருத்வி, பாய். யாருமே என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் தான் என் கற்பனையை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் போல இருக்கு. ஓகே, தட்ஸ் குட். ஷூட்டிங்க நீங்க சொன்ன லொகேஷன்லயே வச்சுக்கலாம். அதுக்கான ஏற்பாடை பண்ணிருங்க. ஓகே, இப்ப எல்லாருக்கும் ஹாப்பி தானே? கயல் சார், ஒன் மோர் டைம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்திட்டேன், பாத்துக்கோ. இப்படிலாம் இந்த காலத்துல மனுஷங்களே இருக்க மாட்டாங்க. பட் ஐ அம் டிஃபரெண்ட். சூப்பர் சார். அந்த ஃபாரஸ்ட் ஷூட்டிங்க்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்கு சார். நம்ம அங்கதான் ஷூட் பண்றதா இருந்தோம். ஓகே ஓகே, கேரி ஆன். கயல் சார், இப்போ நம்ம சேர்ந்து பேச வேண்டிய டயலாக பிராக்டிஸ் பண்ணலாமா? பார்த்துட்டா பெட்டரா இருக்கும். சார், எனக்கு காஸ்டியூம் ட்ரையல் இருக்கு. நான் வேணா அதை முடிச்சுட்டு வரட்டுமா சார்? ஓ ஓகே, அதை முடிச்சிரு. தென் நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். ஓகே சார். வர சார். உனக்கு காஸ்டியூம் ட்ரையல் இருக்கு, எனக்கு அது ரொம்ப இடைஞ்சலா இருக்கு. ஏமா நேத்ரா, பிருத்திவியோட ஆபீஸ் வந்துட்டோம். எப்படி அவங்க ஃபாரின் ஷூட் போறதை தடுக்க போறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையம்மா. தெரிஞ்சா சொல்லிருக்க மாட்டேனா மாமா. எப்படி தடுக்க போறோன்னு எனக்கே தெரியல. ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்கு.
என்னம்மா நம்பிக்கை? நான் பிருத்வி கிட்ட இத பத்தி கேட்பேன், அவன் ஏதாச்சும் உளருவான், சரி. அத வச்சு தடுத்துடலான்னு நம்பிக்கை தான். மாமா, எப்பவுமே புத்திசாலிங்க கிட்ட மோதுறப்பதான் நம்ம பெருசா யோசிச்சு திட்டமெல்லாம் போட்டுக்கிட்டு போகணும் மாமா. ம். இவன் ஒரு லூசு பையன். கயல்னு ஒரு வீணா போனவளை வச்சு இப்ப படம் எடுத்துட்டு இருக்கான். இவன் கிட்ட எல்லாம் குருட்டாம் போக்குல அப்படியே அடிச்சு விடணும். ஃபாரின்ல வாஸ்து சரியா இருக்காதுன்னு அது சரி. சொல்லுவேன், அவன் அப்படியே நம்பிடுவான். ஆ, வாங்க மாமா போவோம். சரிம்மா போலாமாவா? அண்ணா இன்னும் கொஞ்சம் டார்க்கா ஓகே பண்ணுங்கண்ணா. பார்க்கலாமா? ஓகே மேடம், பாருங்க. ஓகேவா மேடம்? வாங்க மேடம். டச்சப்புக்கே ஒரு டச்சப். இதெல்லாம் ஒரு நேரம். ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு வந்தா சகுனமே சரியில்லை. ச்சே, இனிமே நினைச்சு வந்தது நடக்கிறது கஷ்டம். எனக்கும் சரி, இந்த ஆபீஸ்க்கும் சரி. அம்மா நேத்ரா, நீ பிருத்திவியை பார்த்து பேசிட்டு வந்துடு. நான் இங்கேயே வெயிட் பண்றேம்மா. ஆ. சரியா? மேடம் நீங்க உட்காருங்க. ஆ. அண்ணா நீங்க மேக்கப் ஓகே போடுங்க. சார், உட்காருங்க மேடம். மச்சான், அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எடுத்தாச்சு, வேறு ஏதாவது தேவைப்படுமான்னு பாரு, பார்த்து சொல்லிவிடு. ஓகேவா? மே கம் இன். எஸ், கம் இன். ஹே நேத்ரா, டேக் யூர் சீட். How are you? கிரேட். இப்பதான் உன்னை நினைச்சுக்கிட்டு இருந்தேன், கரெக்டா வந்துட்ட. சர்ப்ரைஸ். வெளியில வனமோகினி பத்தி செம்ம டாக் இருக்கு. சோஷியல் நெட்வொர்க்ல சூப்பர் ரெஸ்பான்ஸ். ஓ வாவ், எஸ் எஸ், டைட்டிலேயே 50 லட்சம் பேர் பார்த்து லைக் கொடுத்துருக்காங்க. இன்னும் அதிரடி நிறைய நிறைய இருக்கு. நம்ம படம் பத்தி என்ன பேசிக்கிறாங்க? ஆ, அதுக்கும் அட்டகாசமான ரெஸ்பான்ஸ் இருக்கு. ம், எல்லா பக்கமும் நம்மள பத்தி தான் பேசிக்கிறாங்க. குட். அதுவும் நாம நகை கடைக்கு போனதெல்லாம் வைரல் ஆயிருக்கு. ம், உங்க கூட சேர்ந்து நடிக்கிறேன்னா கேட்கவா வேணும்? கரெக்ட் கரெக்ட். என் ஃபேன்ஸ் எல்லாரும் எக்ஸைட்டடா வெயிட் பண்றாங்க. சோஷியல் மீடியா காதி கலங்கி நிக்குது. வழக்கமான ஃபேஷியல் பண்ணாலே சோஷியல் மீடியா பத்திக்கும். இப்ப கேட்கவா வேணும்? அதோட நேத்ரா, எனக்கு என்னமோ வனமோகினி நம்ம படத்தை தாண்டி நிக்கும்னு தோணுது. அதோட நேத்ரா, எனக்கு என்னமோ வனமோகினி நம்ம படத்தை தாண்டி நிக்கும்னு தோணுது. அப்புறம் நேத்ரா, என்ன விஷயம் சொல்லு. ஆ, பிருத்வி, ஒரு முக்கியமான விஷயம் கேள்விப்பட்டேன். ம்? கேள்விப்பட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆ, வனமோகினி ஷூட்டிங் ஃபாரின்ல நடக்க போறதா பேசிக்கிறாங்க. அப்படியா பிருத்வி? நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல. ஓ ஃபேண்டாஸ்டிக். யார் சொன்னா? ஓ, அதுக்குள்ள விஷயம் வெளியில வந்துருச்சா? பிருத்வி மூச்சு விட்டா கூட அது வைரல் ஆயிடுது. மை காட், ஃபாஸ்ட் வேர்ல்ட். நான் மைண்ட்ல திங்க் பண்றதெல்லாம் கேட்ச் பண்ணிடுறாங்க. நம்ம ப்ரொடியூசர் சம்பத் சார் இது சம்பந்தமா என்கிட்ட பேசினாரு. ம்? அவரு கொஞ்சம் வருத்தம் இருக்கு, நம்ம ஷூட் தள்ளி போகும்னு யோசிக்கிறாரு.
ஃபாரின் போனா எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருக்கும். 10 நாள்ங்கிறது 20 நாள் ஆகும். பிரச்சனை மேடம் அப்படி இப்படின்னு ஃபீல் பண்றாரு.